எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தக்காளி பூண்டு கார சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, க்ளீன் பண்ணி. இப்போ கடாய் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டிய பொருள் பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிடுவோம். கடாய் வச்சிருவோம். 1 கிலோ தக்காளிக்கு 100 கிராம் காஞ்ச மிளகாய், நல்ல காரமான நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்காங்க. பூண்டு 150 பூண்டு உரித்து எடுத்துட்டேன். கொஞ்சமாக உளுந்த பருப்புங்க. கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். ரெண்டு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கங்க எண்ணெயில். அது கூடவே உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டுங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ பூண்டு சேர்த்துடலாங்க. பூண்டு பாதி செவக்கும் போதே காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாங்க. பொறுமையாக வறுத்து கொடுங்க. காஞ்ச மிளகாய் நல்லா செவந்து வரணுங்க. காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சு அந்த மாதிரியும் செய்யலாம் ஒரு மெத்தடு. அந்த சேனல் அதே மாதிரி நான் போட்டிருப்பேன் நம்ம சேனலில். காஞ்ச மிளகாவை ஊற வச்சு தக்காளி சட்னி ஊறுகாய்க்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமே எண்ணெயில் வறுத்து பண்ணுறதுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காஞ்ச மிளகாய் நல்லா செவந்துருச்சுங்க. பூண்டு உளுத்தம்பருப்பு அதுவும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ தக்காளி வதக்கி எடுத்துக்கிறதுக்கு வேறு கடாய் வச்சு நம்ம செய்யணுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். இது நல்லா ஆறட்டுங்க. அதுக்குள்ளே தக்காளியே வதக்கி எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் விட்டுடலாம். தக்காளியே சேர்த்துடலாங்க. அது கூடவே பாருங்கள் கொஞ்சம் புளி சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்துருவோம். இப்போ நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்போ தாங்க இந்த புளியும் ஊறி வரும். கல்லுப்பு போட்டதுனால தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடுங்க. தக்காளி நல்லா வதக்கி கொடுக்கும்போதே இதில் இருக்க தண்ணியெலாம் நல்லா வற்றணுங்க. நல்லா சுண்டி வரட்டும். இது நல்லா ஜாம் பதத்துக்கு வரணுங்க. அப்போ தான் நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா குழைய வதங்கி வந்துருச்சு. நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா ஆறணும். போதுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். மிக்சியில் முதல்ல வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் பூண்டு, முதல்ல அதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அரைக்கணுங்க. மிளகா பூண்டுலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல தக்காளி வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் உப்பு சேர்த்தங்க. இப்போது இந்த காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இந்த மிளகாய் விதெல்லாம் அரைப்படுறதுக்கு நம்ம இந்த தக்காளி நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, அது சேர்த்து அரைக்கும் போது அது சரியாக வந்துடுங்க. இப்போ ஒரு கரண்டி தக்காளி அந்த வதக்கி வச்சதை சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி வதக்கி வச்சதை சேர்த்து அரைக்கலாங்க. பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தக்காளியும் சேர்த்து அரைச்சிடலாங்க. வேறு பாத்திரம் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளியும் அரைச்சாச்சுங்க. இப்போ தாளிப்பு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. எண்ணெய் விட்டுடலாங்க. தாளிப்புக்கு கடுகு சீரகம் சேர்த்துருவாங்க.
கறிவேப்பிலை கேஸில் சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை சேர்க்கும்போது மேலே தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்துருங்க. பொறுமையாக கலந்து கொடுங்க. தண்ணியே சேர்க்காமல் தக்காளியில் வதங்கின தண்ணி வச்சு தாங்க இந்த சட்னியை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா சுருண்டு வரும்போது நல்லா ஊறுகாய் மாதிரி அருமையாக இருக்குங்க. கெடவே கெடாதுங்க. ஒரு வாரம்னாலும் நல்லா வச்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், இப்போ கடாயில் ஒட்டாமல் இந்த சட்னி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸை ஆஃப் பண்ணிடணுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துச்சு. தக்காளி பூண்டு சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.